Heavenly Father, we come here into your presence, Lord. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். Lord, we humble ourselves in your presence. உம்முடைய பாதத்தில் நாங்கள் சரணடைகிறோம் ஆவியானவரே. Lord, you just take control of us. எங்களை ஆட்கொள்வீராக. Give us the knowledge and wisdom in the word of God. உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு போதிப்பீராக. And Lord, teach us. எங்களுக்கு போதியும் ஆண்டவரே. Father, Holy Spirit, ஆவியானவரே, let us hear the word from you, Abba. உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. And let it strengthen our soul, our mind and our spirit. எங்களுடைய ஆவியிலே, எங்களுடைய மனதிலே ஒரு புதிய பலனை கட்டளையிடுகிறார். Thank you for everything. எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். In the name of Jesus Christ, amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. It's really wonderful to meet you all in the presence of God today. உங்க எல்லாரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். And today I'm going to speak about the word of faith. இன்றைக்கு விசுவாசத்தின் வார்த்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Without faith we cannot please God. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. We read it in Hebrews 11:6. எபிரேயர் 11:6 வாசிக்கிறது போல. Without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். So when you want to please God, you should have faith in Jesus. நீங்கள் தேவனை பிரியப்படுத்த விரும்பினால் உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். The whole Bible we see many saints of God receive miracles only through faith. வேதாகமத்தில் காணும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அவருடைய ஆசீர்வாதங்களை விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறார்கள். Especially in the New Testament, you see when Jesus performs the miracles, he just say like you have faith in me, and then he performs the miracles. குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு அற்புதங்களை செய்கிறதுக்கு முன்னே என்னை விசுவாசிக்கிறாயா, விசுவாசம் இருக்கிறதா என்று கேட்டே அற்புதம் செய்கிறார். Yes, so when we have faith in God, definitely the Lord will do great things in our life. நமக்கும் விசுவாசம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். Abraham and Sarah, they longed for a son. ஆபிரகாமும் சாராளும் பிள்ளைக்காக ஏங்கினார்கள். But the aging process was not possible for them. ஆனால் அவர்களுக்கு வயது சென்றாயிற்று. And but one day they had faith in God that the Lord will do what he has promised, he will fulfill it. ஆனாலும் என்ற ஒரு நாளாவது ஆண்டவர் நமக்கு வாக்களித்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற உறுதியாக நம்பிக்கை விசுவாசத்தோடு இருந்தார். Abraham had real faith in God because he is the father of faith. ஆபிரகாம் விசுவாசமாக இருந்தார், எனவே அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். Even Sarah had faith in God. சாராளும் ஆண்டவர் விசுவாசமாக இருந்தார். But sometimes she doubted God. ஆனாலும் சிலவேளை அவர் ஆண்டவரை சந்தேகப்பட்டார். But finally she just clung onto God. ஆனாலும் கடைசியாக அவர் ஆண்டவரை இறுக பற்றிக் கொண்டார். And that is the reason the Lord has appointed time for Abraham and Sarah. What the Lord has promised, it was fulfilled. அதுவே அவர்கள் வயது சென்று இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களித்ததை நிறைவேற்ற காரணமாக இருந்தது. So the Lord performed a miracle in the life of Abraham and Sarah. ஆபிரகாம் மற்றும் சாராளின் வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை நடப்பித்தார். We are waiting for something for a long time. நாமும் சில வேளை மிகவும் நெடுங்காலமாக நமக்கு பிரியமானதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். We pray to God and say, Lord, please do this, please do that, and we just pray every day. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இதை செய்யும், ஆண்டவரே அதை செய்யும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். But we never get an answer. ஆனால் ஒரு பதிலும் நாம் பெறுகிறதில்லை. But we are just so tired of it. நாம் ஜெபித்து மிகவும் சோர்ந்து போகிறோம். And we say, Lord, what are you going to do or not? ஆண்டவரே நீ செய்வீரா மாட்டீரா? I'm so tired, Lord. நான் மிகவும் காத்திருந்து மிகவும் களைத்து போய் உள்ளேன். Really, do you listen to my prayers? என்னுடைய ஜெபங்களை நீ கேட்கிறீரா? I spend more time in your presence. உம்முடைய சமூகத்திலே நெடுநேரமாக நான் காத்திருக்கிறேன். I am truthful to God. உமக்கு விசுவாசமாக உண்மையாக இருக்கிறேன். I give to you. என்னை முற்றிலுமாக உமக்கு ஒப்படைக்கிறேன். I just praise and worship you. உம்மை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிறேன். But then still I am not receiving what I have asked. ஆனாலும் எந்த பதிலும் நான் பெறுகிறதில்லை ஆண்டவரே. And the Lord says, ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், you have to wait. காத்திரு. But you have to have faith. உனக்கு விசுவாசம் வேண்டும். Because without faith you cannot receive anything in your life. விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதங்களும் உன் வாழ்க்கையில் Without faith you cannot receive healing. விசுவாசம் இல்லாமல் குணமாக முடியாது. Without faith you cannot receive any financial blessings. விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு பண ரீதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. Without faith you cannot
receive any promises which the Lord has given you. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை விசுவாசம் இல்லாம பெற்றுக்கொள்ள முடியாது. It all comes under the faith. இது எல்லாவற்றுமே விசுவாசம் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. But faith is more important in our life. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. Today we are going to see a woman. நாம் ஒரு பெண்ணை குறித்து பார்க்க போகிறோம். A woman with an issue of blood. அந்த பெண் பெரும்பாலுள்ள ஸ்திரீயை குறித்து பார்க்க போகிறோம். She had 12 years she had a problem. அவளுக்கு உண்மையாகவே மிகவும் பெரும்பால் இருந்தது. But she spent all her monies and everything to the doctors. அவளுடைய எல்லா பொருளாதாரத்தையும் மருத்துவத்திற்கு செலவழித்தார். Doctor after doctor after doctor, another doctor, but still she never received any healing. மருத்துவர் என்று அனைத்து மருத்துவர்களை பார்த்தும் அவர்களுக்கு எந்த சுகமும் கிடைக்கவில்லை. But rather than getting better, she became worse and worse. சுகமாவதற்கு பதிலாக அவளுடைய நிலைமை இன்னும் மோசமாகவே ஆயிற்று. Her medical condition became very worse. அவளுடைய சுகாதாரம் மிகவும் பழுதாயிற்று. She spent all the money. அவளுடைய எல்லா பணத்தையும் மருத்துவத்திற்கே செலவழித்தார். But she never received any miracle. ஆனால் எந்த ஒரு அற்புதம் நடக்கவில்லை. She never received any healing. எந்த ஒரு சுகமும் நடக்கவில்லை. She was rejected. அவள் நிராகரிக்கப்பட்டாள். Just read it like in Mark chapter 5. மார்க் 5ஆம் அதிகாரம் 25 and 26. 25 மற்றும் 26 வசனங்கள். And a certain woman which had an issue of blood 12 years and had suffered many things of many physicians and had spent all that she had and was nothing bettered but rather grew worse. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது we read it in Mark 5 chapter 25 and 6 and a certain woman which had an issue of blood 12 years. மார்க் 5:25 வசனத்தில் படித்தோம். ஒரு ஸ்திரீ 12 வருடமாக பெரும்பாடு நிறைந்தவளாய் இருந்தாள். And had suffered many things of many physicians and had spent all that she had and was nothing better but rather grew worse. அவள் பல்வேறு பாடுகளால் நிறைந்திருந்தாள். அவள் ஒவ்வொரு மருத்துவரிடம் தன்னுடைய பணத்தை செலவழித்தும் எந்த ஒரு சுகமும் கிடைக்காமல் அவளுடைய பாடு அதிகமாகவே ஆயிற்று. And now she spent everything, but she heard that the miracle is going to happen in her life. அவள் எல்லாவற்றையும் செலவழித்திருந்தும் இப்பொழுது ஒரு காரியத்தை அவள் கேட்கிறாள். அவள் ஒரு அற்புதம் நடக்குமா என்று ஏங்குகிறாள். My dear children of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, my dear people, எனக்கு பிரியமான ஜனங்களே, you also may have spent many money in something else to get something, but still you have not got anything in your life. நீங்களும் பல விஷயங்களுக்கு உங்களுடைய பணங்களை செலவழித்து இன்னும் ஒரு அற்புதம் ஒரு மாற்றம் நடைபெறாமல் இருக்கலாம். But just think one thing, the Lord is there with us. ஆனால் ஒன்று நினைவு கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். You should have faith to touch the Lord. நீங்கள் விசுவாசம் இருந்தவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தரை தொடுவதற்கு. When you have faith, you can touch Jesus. நீங்கள் விசுவாசம் இருந்தால் கர்த்தருடைய இதயத்தை தொடலாம். If you have faith, you can move the heart of the Lord. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் கர்த்தருடைய இதயத்தை நீங்கள் திருப்பலாம். That's what the Lord wants it. அதுதான் தேவன் விரும்புகிறார். Yeah, this woman spent everything. இந்த பெண் அவளுடைய எல்லாவற்றையும் செலவழித்து விடுகிறார். But she never received any miracle in her life. ஆனால் எந்த ஒரு அற்புதத்தையும் அவர் பெறவில்லை. She was rejected by everyone. அவள் எல்லா மருத்துவர்களாலும் நிராகரிக்கப்பட்டாள். She was very thin, lean woman. அவள் மிகவும் நெளிந்து காணப்பட்டாள். No strength in her body. எந்த ஒரு பலனும் அவள் உடம்பில் இல்லை. She even can't move. அவளால் நகர கூட முடியவில்லை. She is very weak. அவள் மிகவும் பலவீனமாக இருந்தாள். She doesn't know who's Jesus. அவளுக்கு இயேசு யார் என்று தெரியவில்லை. But one day she heard. ஆனால் ஒரு நாள் she heard அவள் கேட்டாள் that Jesus Christ the healer is going to come to this town. சுகமாக்கும் மருத்துவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியே வருகிறார் என்று. He is going to come. அவர் வரப் போகிறார். So I am going to touch him. நான் அவரை தொடப் போகிறேன். Because I know I cannot go in front of him. நான் அவர் முன்னே போக முடியாது என்று தெரியும். Because I am so weak. நான் மிகவும் பலவீனமானவன். I am rejected. நான் மீண்டும் நிராகரிக்கப்பட்டேன். I cannot go and stand before him. நான் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. Because even he doesn't know who I am. அவருக்கு
நான் யார் என்று கூட தெரியாது. But I'm just going to touch him. நான் அவரை போய் தொட போகிறேன். If you really touch Jesus, நீங்கள் ஆண்டவர் தொடுகிறீர்கள் என்றால் the power in the Lord Jesus Christ will heal you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை தொடப் போகிறது. This woman had a great faith in Jesus. அந்த பெரும்பாலான ஸ்திரீக்கு ஆண்டவர் மேல் மிகவும் நம்பிக்கை விசுவாசம் இருந்தது. Even she doesn't know who is Jesus. அவளுக்கு இயேசு என்றால் யார் என்று தெரியாது. But you and me know who is Jesus. உங்களுக்கும் எனக்கும் இயேசு யார் என்று தெரியும். We know who is Jesus. நமக்கு இயேசு என்று யார் என்றால் we know who is Jesus who died on the cross for you and for me. நமக்காக அவர் சிலுவையில் மரித்தார் உயிர்த்தார் என்று நமக்கு தெரியும். We know Jesus who bore all our sins. நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் தீர்த்தார் என்று நமக்கு தெரியும். We know Jesus that who died for our sins, of our infirmity, for every weakness in our body, he bore the cross for us. நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக பலவீனங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார் என்று நமக்கு தெரியும். Today I am healed by the stripes of God. நான் நிற்கிறேன் என்றால் அது ஆண்டவருடைய கிருபை. You are healed by the stripes of God. இங்கே நாம் இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய கிருபை. We are healed by the stripes of God. நாம் இங்கே இருப்பது ஆண்டவருடைய காயங்களால் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். Amen. We are healed by the stripes of God. அவருடைய காயங்களால் நாம் சுகமானோம். But this woman doesn't know who is Jesus. ஆனால் இந்த பெரும்பாலான ஸ்திரீக்கு ஆண்டவர் என்றால் யார் என்று தெரியாது. She heard. அவள் கேட்டாள். That's it. அவ்வளவுதான். But then the faith in her heart was bubbling. அவள் இதயத்தில் இருந்த விசுவாசம் கொந்தளித்தது. So she said. அவள் சொன்னாள். She said to herself. அவள் சொல்லிக் கொண்டாள். I know no one is going to take me to Jesus. என்னை யாரும் அவரிடத்துக்கு கொண்டு போக போகிறதில்லை. No one is going to go and introduce me to Jesus. யாரும் என்னை அவரிடம் கொண்டு போய் அறிமுகப்படுத்த போகிறதில்லை. Because so far no one has come and told me Jesus. என்கிட்ட யாரும் வந்து ஆண்டவரை பற்றி சொல்வதில்லை. Like today we never go and say about Jesus to anyone, right? இன்றைக்கு நாம் யாருக்கும் போய் சுவிசேஷம் சொல்லாதது போல. We never say our witness to them. நாம் இதுவரையும் யாருக்கும் சொல்லாதது போல. We never go and say that Jesus has healed me, Jesus has given me this, Jesus has blessed me, so the same Jesus will do some miracle in your life. We never say, we never confess, we never bring souls to Christ. இயேசு என்னை ரட்சித்தார், என்னை சுகமாக்கினார், எனக்கு அற்புதம் செய்தார் என்று நம்முடைய சாட்சிகளை நாம் மற்றவரும் சொல்லாதது போல அந்த பெண்ணுக்கும் யாரும் அவளுடைய சாட்சிகளை சொல்லவில்லை. Likewise the women had no one to come and introduce Jesus to her. அந்த பெண்ணுக்கும் அந்த பெரும்பாலான ஸ்திரீக்கும் ஆண்டவரை தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள யாரும் இல்லை. So she herself came to know about Jesus. அவள் தானாகவே இயேசுவை அறிந்து கொண்டாள். She went. அவள் போனாள். Jesus was gathered with many people. அவர் பல மக்களால் சூழப்பட்டார். A very huge crowd. ஒரு மிகப்பெரிய கூட்டம் சூழ்ந்திருந்தது. Imagine a very big huge crowd of people around Jesus. But this meek and thin women wanted to go and touch Jesus. பெரிய கூட்டம் ஆண்டவரை சூழ்ந்திருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த பெரிய கூட்டத்தில் இந்த நெறிந்து காணப்படுகிற ஒரு ஸ்திரீ போய் அவரை தொடப்போகிறார். Yes. We never do that. நாம் என்று You and me were there. நாம் அங்க இருந்தால் we would have say நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். Ayyo my Lord, I cannot go near Jesus. There was such a big crowd. So how can I go and touch him? How can I go? We never think about touching also. நாம் அங்க இருந்தால் நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். ஐயோ இவ்வளவு கூட்டமாக இருக்கிறது, நாம் எப்படி போவது? நாம் அவரை தொடுவதை பற்றி கூட நாம் நினைக்க கூட மாட்டோம். கூட்டத்தை பார்த்து ஒதுங்கி கொண்டிருப்போம். But then this woman had a great faith in Jesus. ஆனால் இந்த ஸ்திரீயோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் நிறைந்தவளாக இருந்தார். You know how faith comes? உங்களுக்கு தெரியுமா விசுவாசம் எப்படி வருது? The Bible says when you hear the word, the faith comes. When you hear the word of God, ஆண்டவரின் வசனத்தை கேட்கும்போது உங்களுக்கு விசுவாசம் பெருகும். Not only that, அது மட்டுமல்ல, if you really have the love of Jesus, அவரிடம் உங்களுக்கு அன்பு இருந்தால் மட்டுமே விசுவாசம் இருக்கும். If you say really I love you Jesus, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று உண்மையாக நீங்கள் சொன்னால், you will give yourself to Jesus. நீங்கள் உங்களையே ஆண்டவர் தருவீர்கள். You will fully depend upon him. நீங்கள் முழுவதுமாக அவரையே சார்ந்து இருப்பீர்கள். You will fully rely upon him. நீங்கள் முழுவதும் அவரையே நம்பி இருப்பீர்கள். And you will say, Lord Jesus, without you I cannot do anything, Lord. அப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள், ஆண்டவரே உம்மையன்றி நான் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. When you have the real love in Jesus, அவரிடம் உண்மையான நேசம் உங்களுக்கு இருந்தால், you will have faith in him. உண்மையாக உங்களுக்கு விசுவாசமும் இருக்கும். A faith will never shake you. அந்த விசுவாசத்தினால் அந்த விசுவாசம் எதாலயும் உங்க அசைக்க முடியாது. Amen. ஆமென். So likewise this women were near Jesus. அந்த பெரும்பாலான ஸ்திரீக்கும் இதே விசுவாசம் தான் இருந்தது. She crawled. அவள் தழுவி போனாள். She crawled among the men's legs. அவள் தவழ்ந்து போனாள் ஆண்களுக்கு நடுவே. Yeah, she went near
Jesus. அவர் ஆண்டவருக்கு மிகவும் அருகே சென்றார். And at the back of Jesus, அந்த நேரத்திலே she touched the hem of his garment. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். She touched only the hem of his garment. அவர் வஸ்திரத்தின் மிகவும் ஓரத்தை மாத்திரமே தொட்டார். Just hem. Just அந்த ஒரு தொங்கல் இருக்கும். அந்த ஷால்வல தொங்கல்கள் இருக்கும். She just touched the hem of his garment. அந்த வஸ்திரத்தின் தொங்கலின் ஓரத்தை மாத்திரமே அவர் தொட்டார். That's it. அவ்வளவுதான். See the wonder. அற்புதத்தை பாருங்கள். Immediately the power of God, the Almighty Adonai, the power which was in Jesus was going into her body. உடனே சர்வ வல்லமையுடைய தேவனுடைய வல்லமை அவருடைய அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயின் சரீரத்திலே பாய தொடங்கிற்று. She never even touched Jesus. அவள் இயேசுவை கூட தொடவில்லை. She never touched Jesus' feet. அவருடைய பாதங்களை தொடவில்லை. She never touched Jesus' body. அவருடைய சரீரத்தை தொடவில்லை. Only the hem. அந்த வஸ்திரத்தின் தொங்கலின் ஓரத்தை மாத்திரமே தொட்டார். The power of Jesus went இயேசுவின் வல்லமை அவளுக்கு பாய்ந்தது into that woman. அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ. And immediately உடனே the Lord asked, கர்த்தர் கேட்டார், who is that touching me? என்னை யார் தொட்டது? படிங்க, just read it, no? படிக்கலாம். Verse 30. And Jesus, immediately knowing in himself that virtue had gone out of him, turned him about in the press and said, who touched my clothes? உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். Immediately the disciples were telling them, oh Lord, what is this? People are crowded. Just read, no, 31. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, and his disciples said unto him, thou seest the multitude thronging thee, and sayest thou, who touched me? திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீ கண்டு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். And he looked around about to see her that had done this thing. இதை செய்தவரை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். He saw, who's that? He knows. Just I want to ask you a question. Did Jesus know who touched him? Did Jesus know who touched him? இயேசுவுக்கு அவரை தொட்டது யார் என்று தெரியுமா? Did Jesus know who touched him? Yes. Jesus knows who is touching him. அவரை தொட்டது யார் என்று அவருக்கு தெரியும். But he wantedly is asking who touched him. ஆனாலும் அவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார்? Jesus knows if you really touch Jesus will know that you touched him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் உண்மையாகவே நீங்கள் இருதயத்தை தொடுவீர்கள் என்றார். When you touch him, நீங்கள் தொடுவீர்கள் என்றார், the heart of Jesus will move. அவருடைய இருதயம் உங்கள் பக்கம் திரும்பும். The power of God will come down from him. அவருடைய வல்லமை அவரிடத்திலிருந்து இறங்கும். The power will penetrate into you. அவருடைய வல்லமை உங்கள் மேல் பாயும். And you will receive a miracle. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். And you read in 33 33 வசனத்தில், but the women fearing and trembling, knowing what was done in her, came and fell down before him and told him all the truth. தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். She told him everything, all the truth. எல்லா உண்மையும் அவருக்கு அறிவித்தார். And 34 it says, and he said unto her, this is a very important verse, 34. இது மிகவும் ஒரு முக்கியமான வசனம். And he said unto her, daughter, thy faith hath made thee whole. Go in peace and be whole of thy plague. அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். Daughter, thy faith has healed thee. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Thy faith. உன் விசுவாசம். If you have faith, நீங்கள் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால், that faith will heal you. அந்த விசுவாசம் உங்களை, if you have faith in Jesus, உங்களுக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்தால், that faith will perform a miracle in your life. அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும். if you have faith in Jesus, உங்களுக்கு இயேசுவின் மேல் விசுவாசம் இருந்தால், that faith அந்த விசுவாசம் will do great things in your life. பெரிய காரியங்களை வாழ்க்கையில், only the faith performs miracles. விசுவாசம் ஒன்றே அற்புதங்களை செய்யும். without faith you cannot please God.
விசுவாசம் இல்லாமல் உங்களால் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. Faith says look to God. விசுவாசம் ஆண்டவரை நோக்கி பார் என்று சொல்லும். And not the condition. சூழ்நிலை அல்ல. Faith says look to God and not the condition. விசுவாசம் ஆண்டவரை நோக்கி பார்க்க சொல்லுமே தவிர சூழ்நிலையை நோக்கி அல்ல. Don't see the condition. சூழ்நிலையை பார்க்காதீர்கள். Don't see the problems. பிரச்சனைகளை பார்க்காதீர்கள். See God. ஆண்டவரை மாத்திரம் பாருங்கள். Have faith in Jesus. ஆண்டவர் விசுவாசம் உள்ளவர். He turns everything around. அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் He makes everything new in your life. எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவராய். Because if you really believe Him, நீங்கள் ஆண்டவர் விசுவாசிக்குள்ளாய் இருந்தால், if you really have faith in Jesus, நீங்கள் உண்மையாக ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், you can move the mountains. நீங்கள் மலைகளை நகர்த்த முடியும். He does great things in your life. உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறார். Every child of God needs faith. எல்லா ஆண்டவரின் பிள்ளைகளுக்கும் விசுவாசம் தேவை. We have to confess. நாம் அறிக்கை செய்ய வேண்டும். We have to say, நாம் சொல்ல வேண்டும், that Jesus, you are everything to me. ஆண்டவரே நீதான் எனக்கு எல்லாம் என்று. When we doubt, நாம் சந்தேகப்படும்போது we will never receive anything. நாம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. Sometimes faith is mixed with doubt. சில வேளை விசுவாசமும் சந்தேகமும் கலந்திருக்கும். It mixed with doubt. Sometimes doubt comes. சில வேளை சந்தேகம் வருவதுதான். As I was like, I just want to say, as I was walking, like 2 days before, 2 நாட்களுக்கு முன்பாக, every morning I used to go for walking. எல்லா காலையும் நான் நடந்து செல்வது வழக்கம். As I'm walking, நான் நடந்து கொண்டிருக்கும்போது, I never listen to songs and all. நான் எந்த பாடல்களையும் கேட்பது வழக்கமில்லை. But beginning I was doing that. நான் அதை கேட்க ஆரம்பித்தபோது, beginning I was listening to songs and I was walking. நான் அப்பொழுதுதான் முதல் முறையாக பாடல்களை கேட்டு நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். முதல் முறையில beginning starting la நான் பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். But then gradually the Lord said, no, don't listen to songs but proclaim the word of God. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ பாடல்களை கேட்பதை நிறுத்திவிட்டு அவருடைய வார்த்தைகளை சொல்ல பழகு என்று. So as I was walking, I used to talk with Jesus. நான் நடக்கும்போது ஆண்டவரிடம் பேசுவதை நான் பழக்கமாக்கிக் கொண்டேன். When people see me, they think that this woman is really mad. பிறர் என்னை காணும்போது என்னை பைத்தியம் என்று சொல்வார்கள். Because I don't have any headphone or something. ஏனென்றால் நான் எந்த ஒரு ஹெட்போன் போட்டுக்கொள்வதில்லை. But I walk talking. ஆனால் நான் நடந்து கொண்டே பேசிக்கொண்டு நடந்து கொண்டிருப்பேன். Yeah, I used to go for a walk with talking with Jesus. நான் ஆண்டவரிடம் பேசிக்கொண்டே நடந்திருப்பேன். And 2 days before as I was walking, 2 நாட்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கும்போது, I was proclaiming the word or promises of Jesus. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். Because the word says you have to believe in your heart and you have to pronounce in your mouth and it will happen. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, நீ அவருடைய வார்த்தை மேல் பற்றுதலாய் இருந்து அதை நாம் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அது நம்ம வாழ்க்கை நிறைவேறும். Yes, இருதயத்தில விசுவாசித்து நாவினால அறிக்கையிடணும். So I just believed in my heart and I was just pronouncing it in my mouth. அதன் இதயத்திலே நான் விசுவாசித்து என்னுடைய நாவினால் அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். And as I was going for a walk, நான் நடையாக சென்று கொண்டிருந்தபோது, I was believing in my heart. நான் என்னுடைய இதயத்தினால் விசுவாசித்தேன். And I was telling in my mouth. என் நாவினால அறிக்கை செய்தேன். I was telling, yes, thank you Lord for doing this. Thank you Lord for doing that. So one thing I was just talking with Jesus. ஆண்டவரே அதை செய்ததற்காக நன்றி. ஆண்டவரே இதை செய்ததற்காக நன்றி என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே நான் நடந்து கொண்டிருப்பேன். As I was walking near the school ground, the gate, அந்த பள்ளிக்கூடத்தின் கிரவுண்ட் வாசலாக நடந்து கொண்டிருக்கும்போது, suddenly a doubt came in my heart. சடதியாக ஒரு சந்தேகம் என்னுடைய மனதில் எழும்பிற்று. If this is not possible, then what to do? இது சாத்தியமில்லை என்றால் நான் என்ன செய்வது? Every day I'm just proclaiming the word. ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். But if this doesn't happen in my life, ஆனால் இது நடக்கவில்லை என்றால், so what is another option? எனக்கு வேற ஆப்ஷன் என்ன? I was just my heart was broken for just a minute. ஒரு நிமிடம், for a second, I'm sorry, not for a minute, for a second. ஒரு நொடி என்னுடைய மனம் உடைந்தது. And like my eyes were heavy. என்னுடைய கண்கள் கலங்கிற்று. Heavy, it was very heavy. மிகவும் கலங்கிற்று. And then I said, like, I just doubted Jesus. ஒரு நொடி நான் ஆண்டவரை சந்தேகப்பட்டேன். And then I rebuked it. அதுக்காக நான் வருத்தப்பட்டேன். நான் அதை கடிந்து கொண்டேன். I just said no. இல்லை. Oh my God, no. Sorry Father, sorry Jesus. ஆண்டவரே மன்னியும். Satan. And I was walking and I just have to go into this ground. But Lord, I just made a walk straight. நான் அந்த கிரவுண்டில் திரும்ப நான் நேரா போக ஆரம்பிச்சிட்டேன்.
I went straight to the bus stand. I passed the bus stand, and next as I was going, suddenly an auto came and stood before me. பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தேன். பஸ் ஸ்டாண்டை தாண்டி நடந்தேன். சடிதியாக ஒரு ஆட்டோ என் முன்னால் நின்றது. And in that auto a verse was there. அந்த ஆட்டோ பின்னாடி ஒரு வசனம் எழுதி இருந்தது. Just read it, no? Matthew 21:22. மத்தேயு 21:22. The Lord spoke to me. I had a doubt in Jesus, but the Lord gave me the answer. Matthew 21:22. மத்தேயு 21:22. And all things whatsoever ye shall ask in prayer, believing, ye shall receive. மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். அவைகள் எல்லாம் விசுவாசத்தினாலே கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். That was a verse. அதுதான் வசனம். And that word spoke to me. அந்த வார்த்தை என்னிடம் பேசிற்று. I had a great joy in my heart. நான் கர்த்தருக்குள் மிகவும் களிகூர்ந்தேன். I said, Lord, I had a doubt in you. கர்த்தரே, நான் ஒரு சந்தேகப்பட்டேன். But you gave me the answer. ஆனால் நீ எனக்கு பதில் அளித்தீர். And again I just came back. நான் திரும்பி வந்தேன். And again I walked. நான் மீண்டும் நடந்தேன். The second time I went. நான் இரண்டாம் முறை நடக்கும்போது to see the auto, same auto. நான் அதே ஆட்டோவை பார்த்தேன். But that auto was not there. ஆனால் அந்த ஆட்டோ அங்கே இல்லை. But anyway, the Lord spoke to me. ஆனால் கர்த்தர் என்னிடம் பேசினார். The Lord will speak to us. ஆண்டவர் நம்மிடம் பேசுகிறார். My dear children of God. எனக்கு பிரியமான பிள்ளைகளே. If you need some miracles in your life, if you need some miracles in your life, உங்கள் வாழ்க்கையிலே ஏதேனும் அற்புதங்கள் தேவைப்பட்டால், if you need healing, உங்களுக்கு குணம் தேவைப்பட்டால், the doctors may would have said like this is not possible. மருத்துவர்கள் இது சாத்தியமில்லை என்று கூறலாம். If you need any financial blessings, breakthrough in your life, உங்களுக்கு பொருளாதார தேவைகள் இருந்தால், if you have any problems, financial problems, பொருளாதார பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால், if you have no peace, உங்களுக்கு நிம்மதி சமாதானம் இல்லை என்றால், just say, சொல்லுங்கள், Lord, you are there. ஆண்டவரே, நீ என்னோடு I know you will do everything for me. நீ எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் You என்று சொல்லுங்கள். should have faith in Jesus. உங்களுக்கு தேவனிடம் விசுவாசம் இருக்க வேண்டும். If you really love Jesus, நீங்கள் ஆண்டவரை உண்மையாக நேசிப்பீர்கள் என்றால், you will have faith in him. நிச்சயமாக விசுவாசம் உங்களுக்கு இருக்கும். The faith in you உங்களுக்குள் இருக்கும் விசுவாசம் will move Jesus. அது ஆண்டவரை நகர்த்தும். You have to touch. நீங்கள் தொட வேண்டும். How will you touch Jesus? எப்படி ஆண்டவரை தொடுவீர்கள்? How will you touch Jesus? எப்படி இயேசுவை தொடுவீர்கள்? When you touch the power of God, the Almighty Adonai, the power in him should come into you. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சர்வ வல்லமையுள்ள தேவனை How are you going to touch him? எப்படி நீங்கள் அவரை தொட போகிறீர்கள்? In what way are you going to touch him? எந்த வழியாக அவரை தொட போகிறீர்கள்? In what way you are going to receive the miracles in your life? எந்த விதமாய் அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் In what way the Lord wants to turn back and see you? எப்படி உங்களை நோக்கி திரும்பி பார்க்க வைக்க போகிறீர்கள்? In what way are you going to make the attention of Jesus towards you? எப்படி அவருடைய கவனத்தை உங்கள் பக்கம் நீங்கள் திருப்பி போகிறீர்கள்? How is it possible? இது எப்படி சாத்தியம்? How are you going to touch him? எப்படி அவரை தொட போகிறீர்கள்? Just think about it. அது குறித்து யோசிங்க. In what way are you going to touch Jesus? எப்படி அவரை தொட போகிறீர்கள்? You have to think about it. நீங்க தான் You have to say, Lord, in what way am I going to touch you, Lord? ஆண்டவரே, நான் எப்படி உம்மை தொட வேண்டும் என்று கேட்க வேண்டும். In what way I want your attention towards me, Lord? ஆண்டவரே, உம்முடைய கவனத்தை என் மீது திருப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? Lord, I need your favor, Lord. ஆண்டவரே, உம்முடைய பிரியம் எனக்கு வேண்டும். I want you to see me. ஆண்டவரே, நீர் என்னை பார்க்க வேண்டும். I want your attention, Lord. உம்முடைய கவனம் என்னிடத்தில் வேண்டும். And I want to move you. நான் உம்மை நகர்த்த வேண்டும். So I need to touch you. உம்மை நான் தொட வேண்டுமா? In what way are you going to touch him? நான் எப்படி அவரை தொட போகிறோம்? When you are closer to God. நீங்க ஆண்டவரை நெருங்க. When you really love him. நீங்க அவரிடம் உண்மையாக நேசம் When you have real faith in him. நீங்க அவரிடம் விசுவாசமாக இருந்தால், No Lord, I'm not going to believe in any man or any people. I just believe in you, Lord. ஆண்டவரே, எந்த ஒரு மனிதனையும் நான் எந்த ஒரு இந்த உலக காரியம் நம்பவில்லை. I know that Lord, everything happens only through you, Appa. ஆண்டவரே, எல்லாமே உம்மாதான் நடக்கிறது ஆண்டவரே. Without you nothing is impossible. ஆண்டவரே, உம்மை இல்லாமல் எதுவும் சாத்தியமல்ல ஆண்டவரே. You can do great things in my life, Lord. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய உம்மால் முடியும். So I'm going to touch you, Lord. நான் உம்மை தொட போகிறேன். Romans 10:17, this last verse, just go through Romans 10:17. கடைசியாக ரோமர் 10:17. So then faith comes by hearing, and hearing by the word of God. Amen. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும்,
கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். So then faith cometh by hearing, and hearing by the word of God. Faith comes by hearing, and hearing the word of God. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். The faith comes through the word of God. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினாலே. You have to listen to the word of God. அவருடைய வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். Don't listen to many people who talks about some rubbish things. No, read the Bible. மனிதர்கள் கூறும் பெரிய பலவிதமான காரியங்களை குறித்து யோசிக்காதீர்கள். We have to be very careful. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக. It's better to read the Bible. ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பது. Just meditate on the word of God. அவருடைய வார்த்தையை தியானியுங்கள். One of the minister of God told me, ஒரு ஊழியக்காரரிடம் சொன்னார், when you read the Bible, நீங்கள் வேதத்தை வாசித்தால் don't read silently. அதை அமைதியாக வாசிக்காதீர்கள். Read it aloud. அதை சத்தமாக வாசியுங்கள். Read it loud. அதை சத்தமாக வாசியுங்கள். I used to see a pastor reading loud. நம் போதகர் சத்தமாக வாசிப்பதை கேட்டிருக்கிறீர்கள். He used to read loud. அவர் எப்போதும் சத்தமாக வாசிப்பார். Even I used to read loud. நானும் சத்தமாக தான் வாசிப்பேன். Because when you read the Bible loud, நீங்கள் வேதாகமத்தை சத்தமாக வாசிக்கும்போது you are listening to the word of God. நீங்கள் அந்த வார்த்தையை புரிந்து கொள்கிறீர்கள். You are reading, நீங்கள் வாசிக்கிறீர்கள், and you are listening, and நீங்கள் அதை கேட்கிறீர்கள். and not only that, அது மாத்திரமல்ல, even the Satan is also hearing it. அதை சாத்தானும் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார். So here it says, by hearing the word of God, your faith increases. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினாலே விசுவாசம் பெருகும். So you read from now onwards, இப்போதிலிருந்து read the word loud. வசனத்தை சத்தமாக வாசித்து பழகுங்கள். Let you yourself hear the word of God. நீங்கள் முதலாவது உங்களுடைய வசனத்தை வாசித்து அதை கேட்டுக்கொள்ள பழகுங்கள். So my dear people of God, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, like the woman with the issue of blood for 12 years, அந்த 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரியை போல, she received a miracle அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஒரு when she touched the hem of the garment. When she touched the hem of the garment of Jesus. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலின் ஓரத்தை மாத்திரமே. Likewise, even we, as the children of God, ஆண்டவருடைய பிள்ளைகளாக, we have to touch the hem of His garment. நாம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும். The power of God will come into you. அவருடைய வல்லமை நம்மிடத்தில் பாய்ந்து வரும். And you will see a great change in your life. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். And you will see a great change in your body. உங்களுடைய சரீரங்களிலே பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். In your mind, in your work spot, உன்னோட வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய வேலை செய்கிற ஸ்தலத்திலே, தொழில்களில், in every way, உங்களுடைய எல்லா விதங்களிலும் the Lord will lead you in a different way. ஆண்டவர் உங்களை வித்தியாசமான பாதையில் நடத்துவார். It's all when you touch the hem of God. எல்லாம் நீங்கள் அவரை தொடும்போதுதான். You should have the faith in Jesus. அவரிடம் நாம் விசுவாசம் இருந்தவர்களாக இருக்க வேண்டும். Like the women, அந்த பெரும்பாலான ஸ்திரியை போல have faith in Jesus. கர்த்தரிடத்தில் விசுவாசம். And the Lord will do great things in your life. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். Amen. Let us close our eyes. நாம் கண்களை மூடுவோம். Amen. Hallelujah. Just surrender ourselves and say, Lord. நாம் நம்மை அர்ப்பணித்து சொல்லுவோம். Say, Lord, I have come into your presence. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். Like the women of the issue of 12 years of blood, Lord. அந்த 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரியை போலவே ஆண்டவரே. She had faith in you. அவள் உம்மிடத்தில் விசுவாசமாக இருந்தாள். And that's the reason she came near you, Lord. அதுவே உம்மை அவர் நெருங்கி வர காரணம் ஆண்டவரே. She came and touched you. அவள் வந்து உம்மை தொட்டாள். And the power in you penetrated to her, Lord. உம்மிலுள்ள வல்லமை அவள் மேல் பாய்ந்ததல்லவா. Right now in the name of Jesus. இப்போதும் ஆண்டவரின் நாமத்தினாலே those who are touching your hand right now, Lord. இப்பொழுதும் யாரெல்லாம் அவர் தொடுகிறீர்களோ, touch Jesus. அவரை தொடுங்கள். Say, Lord, I'm touching you. அவரும் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உம்மை தொடுகிறேன். Yes, right now Lord's garment is here. ஆம், இப்பொழுது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் I've seen many times the hem of garment of Jesus Christ in the church. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் நம் சபையில் இருப்பதை நான் பலமுறை காண்கிறேன். So right now we are going to touch the garment of Jesus. இப்பொழுதும் நாம் அவர் வஸ்திரத்தின் தொங்கலை let the anointing of the Holy Spirit fill your people, Lord. ஆவியானவரின் அபிஷேகம் ஒவ்வொரு நிரப்புவதாக. Those who need healing, let them receive a healing. சுகத்தை பெற விரும்புகிறவர்கள் சுகமாவார்களாக. Those who need peace, let them receive peace. சமாதானம் விரும்புகிற சமாதானம் அடைவார்களாக. Those who need a breakthrough in their life, let them receive a miracle, Lord. அற்புதத்தை வாஞ்சிக்கிறவர்கள் அற்புதங்களை பெறுவார்களாக. Right now in the name of Jesus. இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் let the power of Jesus Christ penetrate, Lord.
கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்கள் மேல் பாய்கிறது. Oh Jesus, Holy Spirit, let the faith increase, Lord. எங்களுடைய விசுவாசம் பெருக செய்வீராக. Let this church increase in their faith. ஆண்டவரே உம்முடைய சபை விசுவாசத்திலே பெருகுவதாக. Let everyone receive the faith in Jesus. ஒவ்வொருவரும் விசுவாசம் பெருகுவதாக. We all depend upon you, Lord. ஆண்டவரே உம்மையே சார்ந்து இருக்கிறோம். We have great faith in Jesus. ஆண்டவரே உம்மை மிகுந்த விசுவாசம் வைத்திருக்கிறோம். We know that there's nothing is impossible for my God. ஆண்டவரே தேவா கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று We know that we are worshiping the true living God. ஆண்டவரே நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். Oh yes, Holy Spirit. ஆமாவே ஆண்டவரே. Jesus, touch your people. ஆமாவே உங்கள் ஜனங்களை Let the people touch you, Lord. உம்மை ஜனங்கள் தொடுவார்களாக. Touch Jesus. ஆண்டவரே Touch Jesus, say Lord. Hallelujah. 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 Almighty Holy Spirit. We touch you, Lord. உம்மை தொடுகிறோம் ஆண்டவரே. We touch you, Lord. We touch you, Lord. தொடுகிறோம் God is here. கர்த்தர் இங்கே இருக்கிறார். The Holy Spirit is here. ஆவியானவர் இங்கே இருக்கிறார். You feel the presence of Jesus here. இயேசுவின் பிரசன்னத்தை இப்போது You உணர்கிறீர்களா? really feel the presence. அவருடைய பிரசன்னத்தை உண்மையாக உணர்கிறீர்கள் என்றால் Go near Him. அவரை உங்களுக்கு நெருங்க அழையுங்கள். Go near Him. உங்கள் அருகே அவரை அழையுங்கள். You go near Him. அவரிடம் செல்லுங்க. அவருடைய அருகே செல்லுங்கள். Go near Him and touch Him. அவரை தொடுங்கள். Touch Him. அவரை தொடுங்கள். Jesus, you're the sweetest name of all. Jesus, you always lead me when I crawl. Jesus, you make me a place that I go. You're the sweetest name of all. Jesus, the sweetest of the sweetest. Amen. Hallelujah. He's near you, my dear son, my dear daughter. Touch him right now. Let the power flow into your body right now. Whatever the problem might be, you are healed. Yes, I believe in Jesus. Whatever the situation might be against you, my God is able to deliver you. Right now you will receive a miracle. Oh, nemeri kadira lemenia. Yabe kazelia mashezia lani. Nerabi mekine. Yazela mekzelia ma. The Lord is here. Jesus is here. Oh, let the spiritual eyes of your people open, Lord. Let them see you, Lord. Let them see you coming. Oh, let them see you, Lord. Let them see you, Jesus. Oh, let them touch you from the core. May they keep an eye say, oh, we come into your presence. We
the power of God is coming into you. My dear brother, my dear sister. Amen. Oh, God's anointing, God's power is flowing right now. Amen. Hallelujah. Jesus. 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 Say Jesus. Open your mouth and say Jesus. Come on, let everyone stand up. Let them stand up in the presence of God. And open your mouth and say Jesus. We have come, Lord, into the presence of God right now. Say Jesus. Jesus. Call upon the name of Jesus. Call the name of Yeshua right now. You're going to receive a miracle that legacy. Amen. Hallelujah. This day is a day the Lord hath made for us. Hallelujah. 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 Oh yes, hallelujah. Hallelujah. Say with faith words. Say, Lord, I have received a miracle. Say, I have received a miracle in my life. I have received a healing in my body. My ways are open right now. There is no hurdles before me. There is no hindrance in my life. There is no hurdles and hindrance in my life. Oh, the Lord, you have opened a way for me, Lord. That no man is going to shut it, Lord. Oh, yeah, oh, yes, hallelujah. Say to the Lord, Lord, I receive my miracle. I receive my healing. Amen, hallelujah. Oh, hallelujah. Oh, Lord, I receive my healing. I receive my miracle. I receive a breakthrough in my life. There is no hurdles in my life. Yes, Eli, my Jesus. Jesus, you're the sweetest name of all. Jesus, you always leave me when I close. Jesus, you took away my sin. You're the sweetest name of all. Jesus, how I love to praise your name. Jesus, you serve a constant love the same. Jesus, you died and took away my sin. You're the sweetest name of all. Oh, Jesus, you're the Son of coming King. Jesus, we need a love that you can bring. Oh, Jesus, lift our voices up and sing. You're the sweetest name of all. Oh, you're the sweetest name of all. You're the sweetest name of all. Amen. And I'm going to pray for you right now. Amen. Hallelujah. I'm going to pray for you right now.
You just believe in your heart. உங்களுடைய இருதயத்திலே நீ விசுவாசிங்க. Your word is going to heal me right now. உங்களுடைய வார்த்தைகள் இப்போது எனக்கு பரிபூரண சுகத்தை தந்தது. Your word is going to perform a miracle in my life. உங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய துவங்கிவிட்டது. Amen. Amen. Heavenly gracious Father God, I've come here into your presence, Lord. அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். I pray for my dear brothers and sisters right now. உம்முடைய அன்பியான பிள்ளைகளுக்காக, அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். Let their faith increase, Papa. அவர்களுக்கு விசுவாசம் பெருகட்டும் அப்பா. Let them say day by day that Lord, I just depend upon you. அவர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லட்டும், ஐயா நாங்கள் உண்மையை சார்ந்து இருக்கிறோம் என்று சொல்லட்டும். Let them say, Lord Jesus, I have faith in you. அவர்கள் சொல்லட்டும், இயேசுப்பா உண்மையிலே நாங்கள் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம் என்று சொல்லட்டும். Let your faith increase, Papa. அவருடைய விசுவாசம் பெருகட்டும். Right now in the name of Jesus. இப்பொழுது நம்முடைய நாமத்தினாலே whatever the problem might be in their life. அவருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் Lord Jesus. ஆண்டவராகிய தேவரே, you have performed a miracle in their life, Lord. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்காக you have made everything new. எல்லாவற்றையும் நீங்கள் புதிதாக்கினீர்கள். you have healed their sickness. அவருடைய எல்லா பலவீன வியாதிகளை சுகமாக்கினீர்கள். you have healed their disease. அவருடைய வியாதிகளை சுகமாக்கினீர்கள். no more pain, Lord. இனிமே வலி இல்லை. no more pain, Papa. இனிமே வலி இல்லையா. because you are the healer. நீரே சுகமளிக்கிறீர். you are Jehovah Rapha. நீரே யெகோவா ராப்பா. you are the healer. நீரே பரிகாரியாகிய கர்த்தர். and Lord, change your situations, Lord. ஆண்டவரே, ஒவ்வொரு சூழ்நிலைகளை மாற்றுகிறீர் ராஜா. they have become a burden in their heart. அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பாரத்தோடு வந்திருக்கிறார்கள் ஐயா. Jehovah Shalom. சமாதானத்தின் தேவன் அவர்களுக்கு you have filled their heart with peace. அவர்களுடைய இருதயங்களிலே சமாதானத்தினால் நிரப்பும். they are now going with peace in Jesus. இப்பொழுது அவர்கள் இயேசுவின் சமாதானத்தோடு புறப்பட்டு they are no more depressed. இனிமே அவர்களுக்கு எந்த அழுத்தமும் கிடையாது. they are no more with stress. இனிமே எந்த போராட்ட சிந்தனைகள் கிடையாது. they are always happy and rejoice in the Lord. இனி வருகிற காலங்களில் எப்பொழுதும் கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்க போகிறார்கள். yes, Father God. because they have touched you. ஏனென்றால் அவர்களை நீ தொட்டிருக்கிறீர். because they have touched you. அவர்கள் உம்மை தொட்டிருக்கிறார்கள். yes, they have touched your hem of your garment, Lord. ஆண்டவரே, உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலை அவர்கள் தொட்டிருக்கிறார்கள். thank you, Father God. நன்றி இயேசுப்பா. bless your people. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். bless them, Lord. ஆசீர்வதியும். bless all the children of God. எல்லா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். bless all those who say, Lord, I have faith in you. ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற யாவருக்கும் bless them. அவர்களை ஆசீர்வதியும். thank you, Father. நன்றி அப்பா. in Jesus mighty name. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில். in the name of Yeshua and Mashiach. இயேசுவா தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே we take the victory. நாங்கள் ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். amen, Father God. amen. 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 thank you, Lord. Hallelujah. God bless you. amen. God bless you. thank you. ஆண்டவருக்கு பெரிய கரம் கொடுப்போம். Thank you. Praise the Lord.